அட கடவுளே, இந்த மாதிரி ஒரு நிலைமெல்லாம் வேற யாருக்குமே வரக்கூடாது. பானிபூரி சாப்பிடலான்னு வாய திறந்தவங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியா? மறுபடியும் வாய மூடவே முடியல. மருத்துவர்களும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க பாருங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் அரையா மாவட்டத்தை சேர்ந்த இங்கலா தேவி அப்படின்ற 42 வயது பெண்மணி தான் இவங்க. பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அடே, சாப்பிடணும்னு நினைச்சது ஒரு குத்தமாடா. பானிபூரி ஆசாசையா சாப்பிடலான்னு வாயை திறந்திருக்காங்க. ஆனா ஒரு பூரி கூட சாப்பிட முடியலங்க. ஏன்னா அவங்களால வாயை மூட முடியல. திடீர்னு தாட ஸ்டக் ஆயிடுச்சு. என்னடா இது, வாயை மூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்க மருத்துவர்கள் விலகிய தாடைய எப்படியோ ட்ரை பண்ணி சரி பண்ண பாத்திருக்காங்க. ஆனாலும் முடியல. அதுக்கப்புறமா மேல் சிகிச்சைக்காக சிவில் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த மருத்துவர்கள் நீண்ட நேரம் போராடி விலகிய தாடைய மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட வாய் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கு. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குல்ல? 2 மாசத்துக்கு முன்னாடி தாங்க கன்னியாகுமரி அசாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்ண ஒரு இளைஞருக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு. கொட்டாவி விட வாயை திறந்தாரு. ஆனா மறுபடியும் வாயை மூட முடியல. அட கடவுளே, இனிமே பானிபூரிய பார்த்தா நம்ம மைண்டும் ஆட்டோமேட்டிக்கா இத பத்தில யோசிக்கும்.